டாக்டர் சங்கர், ஹாரிஸ் ஜெயராஜ், கேவி ஆனந்த், லிங்குசாமி, அது மாதிரி ஒரு 15-20 டேரக்டர்ஸ் ஒரே நாளில் வந்தாங்க. ஒரு பெரிய கேரவான் புக் பண்ணி எஸ்பி ஜனநாதன், பார்த்திபன், நாசர், நான் இல்லாதப்பெல்லாம் கூட நாசர்லாம் வந்து அதில் ஒரு உரிமையாக எடுத்துப்பாங்க. ஆமா ஆமா நம்ம இடம் அது அப்படின்னு. பவாசார் இடம் நினைக்க மாட்டாங்க, நம்ம இடம் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்க இருந்த பொருள்களை வச்சே கட்டப்பட்ட வீடு இது. இதுக்கு ஆர்கிடெக்ட் கிடையாது, இன்ஜினியர்ஸ் கிடையாது. கோல் மூங்கில் குச்சிக்குதுல்ல, அதை வச்சு தான் அந்த டிசைன்லாம் நானும் ஷைலஜாவும் போட்டோம். அந்த மார்க் பண்ணுவோம் அந்த கரியிலேயே. ஆமாம், அந்த கோல் எடுத்து தரையில் போட்டு இந்த இடத்துல கடைக்காலம் எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே இருக்க என்னென்ன கிடைக்குது இப்போ ஒன்றும் இல்லை. இது ஒரு அழகான கதவு வாசக்கால். இது வந்து நீங்கள் ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி இப்போ ஆர்டர் பண்ணி செஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா ஆகும். கூட ஆகும் சார். ஆமாம், நாங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆமாம், இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பொருள்களுமே செகண்ட் ஹேண்டில் வாங்கப்பட்டது தான். அது என்னன்னா, நீங்கள் தேடி போகும்போது அது கிடைக்காது. அது எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி வாங்கப்பட்டது தான். ஆனால் சில பேர் வாஸ்து பார்ப்பாங்க, பழைய வீட்டில் இருக்கிறது வந்து புது வீட்டில் விடாது. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. உடைக்கிறீங்க. அப்புறம் இந்த இதில் இருக்கிற டிராயிங்கு இதெல்லாம் பண்ணது யாருன்னே எனக்கு தெரியாது. யாருன்னா இப்போ நிறைய பசங்க வந்து தங்குறாங்கல்ல, அதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க. அவங்களே வரைஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிட்டான்னா, நேற்று நான் நம்ம 10,000 டிராயிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்லாம் ஒரு தடவை கேவி ஆனந்த் வந்து இங்கே பார்த்துட்டு இந்த லைட் ஃபுல்லாக அவர் வாங்கி அனுப்பிச்சார். இந்த இடத்துல நம்ம இப்போ நிற்கிற இடத்துல இங்கே யார் சார் வந்திருக்கா? பாலுமேந்திரா சார்லேருந்து பாரதராஜா, அதுலேருந்து மிஷ்கின், பாலா, ராம், முத்துக்குமார், அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்னோட ஒரு நட்பில் இருக்கிறவங்க தான். பெரும்பாலும் இந்த நட்பு ஏற்பட்டது 2 வகைன்னு சொல்லலாம். ஒன்று வாசிப்பின் மூலமாக, இன்னொன்று சில தொடர்புகள் மூலமாக. இப்போது பாலா வந்து பெரிய அளவில் வாசிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலே பெரிய நம்முடைய ஆசானா குருவாக நினைக்கிறது வந்து பாலுமேந்திரா. அவர் வந்து பாபா வீட்டுக்கு அடிக்கடி போவார். அதனால் நாமளும் போனோம். அப்படி நட்பானவங்க. இப்படி ஒரு 2 வகையாக அதை பிரிச்சுக்கலாம். இந்த வண்டி இருக்கு பாருங்க, இது வந்து பரதேசி படத்தில் பாலா யூஸ் பண்ண வண்டி. அந்த வண்டி தான் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வந்து ஒரு நாள் ஒரு லாரி நிறைய இந்த மாதிரி வண்டி, இன்னொரு குதிரை வண்டி இதெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சார். இதெல்லாம் 10,000 விட்டு என்னோட ஞாபகமாக அப்படின்னு. பாலாலாம் 2-3 தடவை வந்து என்னோட சும்மா பேசின்னு இருக்கிறதுக்கு, என்னோட தங்குறதுக்கே வந்திருக்காரு. மிஷ்கின்லாம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 தடவையாச்சும் வருவார். மிஷ்கின், ராம் எல்லாம். முத்துக்குமார் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பையனாகவே. ஆமாம், நிறைய எங்கள் வீட்டில் ஒரு பையனாகவே இருப்பான், என் தம்பியாகவே இருப்பான். கடை சொல்லி இந்த கிணத்துல அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும்லாம் நாங்கள் யோசித்தோம். ஆமாம், கற்றுக்கவே இல்லாமல் ரொம்ப பயம் அவனுக்கு, உயிர் பயம். ரொம்ப பயந்தே வாழ்வான். கடைசியில் அவன் பயந்த மாதிரியே அவனுக்கு ஆயிடுச்சு. இங்கே வந்தால் அது மாதிரி உங்கள் கூட நார்மலாக வந்து இது மாதிரி இந்த சூழல் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கதை எழுதுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உட்காந்து கதை எழுதுனாங்களான்னு தெரியல. ஒரு பேச்சு சுவாரஸ்யம், பேசுறது, அப்புறம் நல்லா சாப்பிட்றது, அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயமா என்றைக்குமே இந்த இடம் இருந்ததில்லை. இங்கே போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், அப்படி வரமாட்டாங்க. நிறைய பேசுவோம், படித்த இலக்கியங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு ஷேரிங் பாயிண்ட்டாக அந்த இடம் இருந்தது.